வாழ்க்கை அரசியல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஊஞ்சலில் உட்காந்து ஆடுற மாதிரி நினச்சிக்கிட்டு வர்றாங்க நிறைய பேர். சினிமாவிலேருந்து வர்றாங்க ஊஞ்சல் கட்டி ஆடுற மாதிரி. ஆனால் அது வந்து கடுமையான புயலுக்கு இடையிலே படகை செலுத்துவது போல செலுத்த வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெரியல. நேற்று கூட டிவி பார்க்கும்போது எனக்கு கண்களிலே கண்ணீர். கலைஞருடைய குரலை கேட்டு, தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலிலே தூக்கி போட்டாலும் கட்டு மரமாகத்தான் மிதப்பேன், அது நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். அடடா, அந்த குரல் இன்னைக்கு ஒழிச்சுக்கிட்டு. சும்மா 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 சும்மானா புரியல, ஹிந்தியில் சொல்லுமா இல்லை சும்மா ஏமாத்துறதுங்க. அது இல்லை இணைக்கிறதுலாம் இனிமேல் எங்கே போய் இணைக்கிறது? லட்சக்கணக்கான டைவர்ஸ் பண்ண கேஸுங்களாம் இருக்குது. ட்ரை பண்ணால் இந்தியா பூரா அதை இணைச்சிடலாம், இவனுங்களை இணைக்க முடியாது. இது இணையாது, இது சேராது, நாய் வாளை நிமிர்த்த முடியாது. ஆகவே அவர் சும்மா சொல்லிக்கிறார் போகிற போக்கில், நகரு நகரு இணைப்பு தேவை இணைப்பு தேவைன்னா இன்னும் ஒரு 3-4 மாதம் தான் சார் இருக்குது தேர்தலுக்கு. அப்புறம் என்ன இணைப்பு தேவை ராம சொல்லுங்கள் பார்ப்போம். பிரிவினையை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது 4-5 உடஞ்சி நிற்கிது. அவர் ஓபிஎஸ் தனியாக இருக்கார், சசிகலா தனியாக இருக்காங்க, இன்னொருத்தர் பேரை சொன்னீங்களே அவர் தனியாக இருக்கார். கேட்டு அது எப்படி சார் நீங்கள் சொல்லுவீங்க இல்லைன்னு சொல்லி? இவருக்கு எங்கே ஓட்டு இருக்கு? எந்த எலெக்ஷனில் ஜெயிச்சார் இவர்? ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்க முடியுமா? பழனிசாமிக்காக 100 ஓட்டு விடுமா? நான் கேட்குறேன், 100 ஓட்டு, 1000 ஓட்டுக்கெல்லாம் போகல. பழனிசாமி தனியாக முகத்தை காமிச்சு 100 ஓட்டு வாங்க முடியுமா நீங்கள்? எல்லோரிடமும் மண்டியிட்டு யாராவது வருவாங்களா கூட்டணிக்குன்னு காத்திருக்கின்ற அனாதையான நிலைமை தான் பழனிசாமியினுடைய நிலைமை. 234 தான் எங்கள் டார்கெட்டு. சரிங்களா? எங்கள் டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அதை தான் சொல்லுவோம். சரிங்களா? அதனால் பொறுத்துருங்க. எல்லாத்தையுமே இன்றைக்கே சொல்கிறதா எல்லாத்தையுமே நான் அறிவிச்சிடலாமே. நான் தான் சொன்னேன்ல 234 இலக்கு. உங்கள் அத்தனை டவுட்டும் மொத்தமாக இன்றைக்கே கேட்டிங்கன்னா அதுக்கு விடை கிடைக்காது. பொறுத்திருங்கள், இவ்வளோ நாள் பொறுத்திருந்தீங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கோம். கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து கரெக்டான அறிவிப்பாக இருக்கணுன்றதுல தெளிவாக இருக்கும். ஸோ எத்தனை இலக்குன்றதுலாம் ஒன்றும் இல்லை, 234 இலக்கு தான். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போ தொடர்ச்சியாக வந்து அமித்ஷா, மோடி உள்ளிட்டவர்கள் வந்து ஜனவரி மாதம் வந்து நல்லா வரட்டும். ஆனால் தேர்தல் வரும்போது வந்துடுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்கடி வருவாங்க தமிழ்நாட்டுக்கு, எங்களுக்கு தமிழ் உணவு தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, எங்கள் தமிழ் மொழி தான் எங்களுக்கு பிடிச்ச மொழின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது அப்போ தேர்தல் வரும்போது ஒரு சீசனுக்கு வந்துட்டு போகிறவங்க தான். தேர்தல் இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டை பற்றி எந்த கவனமும் இருக்காது. இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு சீசனுக்கு பறவை வந்துட்டு போகும்ல, அந்த மாதிரி தேர்தல் சீசனுக்கு வந்துட்டு போகிறவங்க, அவ்வளோதான். இப்போ இந்த 4 முனை போட்டிங்கிறது உறுதியாகுது. தெரியல, 4-4.5 எனக்கு தெரியலையே, எல்லாம் இனிமேல் தான் செட் ஆகும். 4-4.5 எப்படி தெரியலையே எனக்கு. இப்போ வரட்டும், எல்லாம் ஒரு மார்ச் மாதம் தான் ஒரு தெளிவு வரும். இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேலே உனக்கு பக்தி வர காரணம் சொல்லு. ஏன் நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்தில் அதே மலை இருந்துச்சுல, அதே சுடரேற்ற தூண் இருந்துச்சுல, போன வருஷம் என்ன தீபம் இல்லையா, இல்லை தீக்குச்சி இல்லையா, இல்லை எண்ணெய் இல்லையா? 2 மாதத்தில் தேர்தல் வருதுன்னா உனக்கு சேட்டை. மக்களை பற்றி சிந்தி. எத்தனை வீடுகள் நீ சொல்கிற சோக்கால்டு இந்து எத்தனை வீட்டில் விளக்கறியாமல் இருக்குது, பசி பட்டினி வறுமையில். அந்த விளக்கை ஏற்ற நீ சிந்திக்கலை. மலை மேலே விளக்கு ஏற்றுறன்ற கேட்டால் 100 ஆண்டு கனவு, 100 ஆண்டாக ஒரு விளக்கத்துறது கனவு கண்டுக்கிட்டு இருந்தியா நீ? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த பெருமக்கள்கிட்ட, முருகன் சிவன் இந்து கடவுளா? யார் என்னோட தர்க்கத்தில் நீ ஜெயிக்க போகிறது சொல்லுங்கள். நீ கடவுளை மதம் மாற்றி வச்சுக்கிட்ட. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்கள். முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா? திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது என் முருகன் மேலே. நீ என்ன குன்ன குடிக்க அண்ணன் கபடி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கற்று, என் பாட்டை முகம் வரும், அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இனக்கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு வந்து நீ வந்து முருகன் மேலே பாசம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறியா? முருகனை பிரச்சனையை நீ உண்டு பண்ணி அதன் மூலமாக ஒரு அரசியல் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறேன். நீ உண்மையிலே பக்தி இருந்தால் போன ஆண்டு ஏற்றிருக்கலாமே. நீங்கள் முருகனுக்கு மாநாடு போகும்போது ஏற்றிருக்கலாமே. சரி, போன ஆண்டு முருகனுக்கு மாநாடு போட்டியில்லை, அடுத்த ஆண்டு போடுவீங்களா? ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடும். 29 போடுவீங்க. 29 தேர்தல் கிட்ட வருதுல போடுவீங்க. வேலை யாத்திரை என்ன நேற்று முருகன் வேலை கெடுத்துட்டு வந்தாப்பிலையா?
இத்தனை வருஷமாக வேலை என்ன அவர்கிட்ட கையில் இல்லாமல் அடமானம் வச்சுருந்தாப்லையா? எதை வச்சு அரசியல் செய்கிறதுன்னு ஒன்றும் இல்லையா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.